வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது புத்தியின் மகிமை என்ன. அந்த புத்தியின் மகிமை என்னவென்றால், ஒருவனுக்கு பல புத்தி இருக்கலாம். ஒரு மனிதனுக்கு இயல்பாகவே ஒரே சிந்தனை, ஒரே புத்தி இருந்தவன் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். பல புத்தி, பல சிந்தனைக்காரன் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. ஒரு டப்பாவை மாத்தி மாத்தி போட்டு தான் முன்னேற முடியுமே தவிர, ஆனால் நிரந்தரமாக முன்னேறுவதற்கு ஒரே சிந்தனை, ஒரே புத்தி இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் முன்னேற முடியும். பல சிந்தனை, பல போராட்டங்கள், பல சஞ்சலங்களில் இருந்து மீள்பவன் முன்னேறவே முடியாது. ஆகவே ஒரே சிந்தனை, ஒரே புத்தியுடன் இருந்தால் மட்டும் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்கிற எடுத்துக்காட்டாக உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். ஆகவே நல்ல ஒரு தியானம் செய்யுங்கள், அமைதியை நிலைநாட்டுங்கள், நல்லா தூங்குங்கள், மூளையை பிரசாக விடுங்கள். அப்போதான் நமக்கு மனதளவிலும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமலும் நடக்கும். மன அழுத்தம் மூலமாகவே புத்திகள் திசை மாறிக்கொண்டு இருக்கின்றன. அப்போ அந்த மன அழுத்தத்துக்கு உண்டான காரணங்கள் என்னவென்று கவனிக்க வேண்டும். முதலில் அதை கவனித்து சரி பண்ணால் மட்டுமே நாம் மன அழுத்தத்தில் இருந்து மீள முடியும். மீண்டாதான் ஒரு சிந்தனை, ஒரு செயல் புத்தி மட்டுமே கிடைக்கும். ஆகவே அந்த மன அழுத்தத்திற்கு என்ன ஒரு காரணமோ அதை முதலில் சரிபார்க்க வேண்டும். சரிபார்த்தால் மட்டுமே இது நீங்க டாக்டர்கிட்ட போனாலும் சரி, எங்க போனாலும் சரி, ஏதாவது 3 மாசம் மாத்திரை சாப்பிடுங்க, 6 மாசம் மாத்திரை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்க மாத்திரை கொடுப்பாங்க. அப்போ அந்த தூக்க மாத்திரை கண்டினியூ பண்ண வாழ்க்கையில் உங்களுக்கு அது தூக்க மாத்திரை இல்லட்டா தூக்கமே வராதுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை உருவாகும். அந்த ஒரு தருணம் இல்லாமல் நீங்கள் மனதளவிலே டேப்லெட் எடுத்துக்கொண்டு சரி செய்யலாம் என்ற உணர்வினை உங்களுக்கு வேண்டுகோளாக நெல்லை மாவட்டத்தில் இருந்து வாசகன் ரிப்போர்ட்டராகவும் விழிப்புணர்வு செய்திகளாகவும் உங்கள் முன் எடுத்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.